நன்றியால் பாடிடுவோ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதின் நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியான தேவனாலும் உங்கள் யாவருக்கும் இந்த அதிகாலை வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானத்துக்கும் ஏற்றதாயிருக்க தேவன் உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்கிறது போல, எப்படி நாம் எழும்ப வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் நடுவிலிருந்து எழுந்து புறப்படும்படி தேவன் சொன்னார். அவர்கள் எழுந்து புறப்பட்ட போது பார்வோனும் அவனுடைய சேனையும் அவர்களை புறப்பட விடாமல் தடுக்க வேண்டும் என்று தன் முழு பலத்தோடும் எழுந்து புறப்பட்டு போனார்கள் என்பதை நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்துக்கு எதிராக நாம் போராடும் போது பாவமும் நமக்கு எதிராக போராடுவதற்கு தன் முழு வல்லமையை எடுத்துக்கொள்ளும் என்பதை நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தது போலவே இன்றைக்கும் கூட இப்போது பின்னால் பார்த்தீங்கன்னா பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தன்னுடைய முழு பலத்தோடு வந்து நிற்கிறான். ஆனால் முன்னால் பார்த்தீங்கன்னா செங்கடல். அவங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போன ஒரு அனுபவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை விட்டு நாம் எழுந்து தேவ சமூகத்துக்கு வரும்போது சில நேரங்களில் முன்னும் பின்னும் நாம் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், முன்னும் பின்னும் என்னை நெருக்கும் உடைய கரத்தின் நிழலால் என்னை மூடுகிறீர், இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ நீ எழும்பும்போது ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வரலாம். முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது, இனி இங்கேயும் மரித்து போக வேண்டியதானோ? அப்படிப்பட்ட சிந்தையினாலே ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து பயந்து கொண்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போகிற ஒரு சூழ்நிலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்காக எழுந்து செயல்பட நினைக்கும்போது சில வேளைகளில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், இப்படிப்பட்ட பயங்கள், இப்படிப்பட்ட திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளுவதுண்டு. ஒருவேளை இப்படி கூட நாம் நினைக்கலாம், தெரியாமல் நாம் எழுந்து புறப்பட்டு விட்டோமோ என்று சொல்லி. இந்த ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாமே, ஜெபிக்காமல் இருந்திருக்கலாமே, ஊழியக்காரர்களோடு உறவு கொள்ளாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லி கூட பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் எண்ணங்கள், சிந்தைகள் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயை பாருங்க, செங்கடலுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களே, என்னை கொண்டு போட பார்க்கிறார்களே என்கிற நிலைமை. ஆனால் தேவன் சொல்லுகின்றார், நீ எழுந்து கோலால் பிளந்து விடு என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் ஒரு கோலை வைத்திருக்கிறார்.
உங்களுக்காக செங்கடலை பிளந்து செங்கடலுக்குள்ளே பாதையை உண்டாக்கி உங்களை சத்துருவின் கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உங்கள் ஆண்டவர், உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். எழுந்து புறப்படு என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சொன்னான், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். என்ன எதிர் வல்லமைகள், எவ்வளோ பெரிய ஆயுதம் வந்தாலும், எவ்வளோ பெரிய செங்கடல் வந்தாலும் பயப்படாதிருங்கள். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களை தேவனுக்காக எழும்ப விடாதபடி, செயல்பட விடாதபடி தடுக்கிற காரியங்களில் கர்த்தர் உங்களுக்காக நின்று செய்யும் ரட்சிப்பை காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. செங்கடலை கண்டு பயப்பட வேண்டாம், பார்வோனுடைய சேனையை கண்டும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அழைத்தவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எழுந்து பிரகாசிப்பதற்காக நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் எழுந்து புறப்படும் போது அந்த புறப்படுதலை தடுக்கிற பார்வோனுடைய வல்லமைகள், உலகத்தின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் நொறுங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாவத்தின் வல்லமைகள் அவர்களை விட்டு விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். முன்னதாக இருக்கிற செங்கடலை கண்டு உம்முடைய பிள்ளைகள் பயந்து விடாதபடி, அலைகளின் இறைச்சலை கண்டு பயந்து விடாதபடி, ஆண்டவரே என்ன செய்வோம் என்று திகைத்து விடாதபடி, தைரியமாய் அழைத்தவர் நடத்துவார் என்று உம்மை நம்பி ஓடுவதற்கு தேவ பலத்தை கட்டளையிடும். இன்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொன்னது போல, இன்றைக்கு இந்த கால வேளையில் உடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்பட பண்ணுவீராக. ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். எல்லா விதமான பார்வோனின் வல்லமைகளும், செங்கடலின் ஆளுகைகளும், அலைகளின் இறைச்சலும், ஆழத்தின் வல்லமையும் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருந்து விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்தவர் சுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மையை உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் முயற்சி செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.